பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் அவங்க பேசினது. ஏன் அந்த நேரத்தில் இந்த விடயத்தை பார்க்கவில்லை? வைத்தியர் சூரன் அவர்கள் ஒரு ஆக்சிடென்ட் ஒன்றில் அடிபட்டு 4 நாள் அன்கான்சியஸா ஹாஸ்பிடல் இருந்தவர். மற்றது பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவங்க பேசினது. முட்டாள்தனமான ஒரு இனவாத ஒரு அறிக்கையா தானே அது இருக்கு. தமிழ் மக்கள் குழம்பவில்லை. அரசாங்கம் இந்த செக்யூலரை மாற்றணும், அதுக்கு எதிராக தீர்மானங்களை கொண்டு வரணும், அரசாங்கம் இதற்கு பொறுப்பு, அதை நாங்க மறுக்கவே இல்லை. ஆனால் இந்த பிரச்சனையை உண்டாக்கியது யார்? ஒரு இடத்துல கூட இதை நாங்கள் அமைச்சரிடத்திலே சொல்லிட்டோம், நீங்க செக்யூலரை மாத்துங்கன்னு சொல்லிட்டோம், மாத்தி முஸ்லிம் பிள்ளைகளை கொண்டாந்து விடுங்க, அதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டோம் என்கிற வார்த்தையை நீங்க சொல்லல. அது எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் சரி, ஒரு சிலருடைய தேவைக்காகத்தான் இனவாதம் பற்ற வைக்கப்படுகிறது. அந்த பற்ற வைக்கக்கூடிய நபர்கள் செய்கிற காரியத்துக்காக எப்படி முழு தமிழ் சமூகத்தையுமே நம்ம பிழை சொல்ல முடியும்? பிரச்சனைக்கு தீர்வு கேட்டால் இன்னும் 3 பிரச்சனையை சொல்லி காட்டுவது பிரச்சனைக்கு தீர்வு அல்ல. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, நமக்கெல்லாம் தெரியும் கடந்த 2 வாரங்களாக தொடர்ச்சியாக கல்முனையில இடம்பெற்று வரக்கூடிய கல்முனை ஆதார வைத்தியசாலைக்கு பணிக்காக சென்ற 9 இஸ்லாமிய சகோதரிகளுக்கு அவர்களுடைய மத அடையாளமாக இருக்கிற ஹிஜாபு ஆடையோடு வரக்கூடாது என்கிற தடை விதிக்கப்பட்ட விவகாரம் தான் பேசுபொருளாகவே மாறி இருக்கிறது. முதலாவது, இஸ்லாமிய பெண்களை பொறுத்தவரையில் என்னுடைய தொப்புள்கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய எனது அன்பு சகோதர தமிழ் உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டிய விவகாரமே என்னன்னு கேட்டால், எங்களுக்கு இந்த ஹிஜாபு என்பது வெறும் கலாச்சார ஆடை கிடையாது. எங்களுடைய பெண்கள் இதை மத அடையாளமாக, மார்க்கத்தின் அடையாளமாக செயல்படுத்தி வருகிறோம். இஸ்லாமிய பெண்களுக்கு இஸ்லாம் அதை கட்டாய கடமையாக்கி இருக்கிறது. எனவேதான் அவர்கள் தங்களுடைய தலையை மறைக்கிற அந்த ஹிஜாபை அணிகிற காரியத்தை முன்னெடுக்கிறார்கள். எனவே அது ஜஸ்ட் ஒபே பண்ண வேண்டிய ஒரு விவகாரம் கிடையாது. விட்டுட்டு ஏதோ செய்தால் பிரச்சனை இல்லை, செய்யலைன்னாலும் பிரச்சனை இல்லை, அப்படி போகிற ஒரு விவகாரம் கிடையாது. அது கண்டிப்பாக அவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் மரணத்துக்கு பிறகுண்டான வாழ்க்கையில் இறைவனால் தண்டிக்கப்படுவார்கள் என்று இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. அந்த அடிப்படையில் தான் இஸ்லாமிய சகோதரிகள் தங்களுடைய தலையை மறைக்கிற அந்த ஹிஜாபு ஆடையை அணிகிறார்கள். மேலதிகமாக உடலை மறைக்க வேண்டும். நான் அந்த சட்டத்திட்டத்துக்குள்ள போகல, நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான பகுதிகளை மட்டும் சொல்றேன். ஏன் அதையும் சொல்றோம்னு கேட்டா, ஹிஜாபு தானே, அதை போடாம போனா என்ன என்கிற கேள்வி வருகுதா இல்லையா? போடாம போக முடியாது. அது எங்களுடைய மார்க்க மத கடமையாக இருக்கும்போது அதை செஞ்சுதானே ஆகணும். அதனால தான் அவங்க செய்கிறாங்க. இது அரசியல் சாசனமே எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு உரிமையமாக இருக்கிறது. இந்த நிலையில இது தொடர்பாக நிறைய விவகாரங்களை நம்ம பேசிட்டோம், மக்களுக்கு மத்தியில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது ஒரு பெரிய கருத்தாடலாக மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய நாள் பாராளுமன்றத்திலும் இது தொடர்பான பல வாத பிரதிவாதங்கள் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. நேற்றைய தினமும் சுகாதார அமைச்சர் அதே பழைய பல்லவியை பாடி இருந்தாரு. எங்களுக்கு சேக்குலர் அப்படி இருக்குது, சுற்று நிருபம் அப்படி இருக்குது, அதனால தான் அப்படி நடந்தாங்க என்று சொன்னாரு. சுற்று நிருபத்தை மாத்திரண்டா பிரச்சனை இல்லை, அதை கலந்துரையாடுவோம் அப்படின்னு எல்லாம் சொன்ன காட்சிகளை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இன்னைக்கும் சுற்று நிருபம் தான் அப்படி இருக்குது. எனவே இந்த தமிழ் முஸ்லிம் கட்சி எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறீங்கல்ல, அவங்க பேசி இதுக்கு ஒரு முடிவு எடுத்தா அதை கொண்டு சபையில் தந்தீங்கன்னா அது லேசா அதை முடிச்சுக்கலாங்கிற விதமாக அவருடைய கருத்துக்கள் அமைந்திருந்தது. இந்த விவகாரத்தில் அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டை ஒருபோதுமே அங்கீகரிக்க முடியாத அளவுக்கு, எப்படி இந்த அரசு இப்படி நடக்கிறது என்று இஸ்லாமியர்கள் அங்கலாய்க்கிற அளவுக்கு அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் அமைந்திருக்கிறது என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இதை ஒரு 2 வாரங்களாக இழுத்தடிச்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கடந்த அமைச்சரவை மாநாட்டில் கூட அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் அவங்க பேசுற நேரத்தில் சுற்று நிரூபம் இப்படி இருக்குது, அதனால தான் இப்படி செஞ்சிருக்கிறோம், மற்ற பல மருத்துவமனைகள்லையும் இந்த சுற்று நிரூபத்தின் அடிப்படையில் எல்லாரும் நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா என்ன ஆகுங்கிற விதமாக அந்த கருத்துப்பட பேசியிருந்த காட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்தோம். இதுவெல்லாம் உண்மையிலேயே ஒரு சேக்குலரை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு நடவடிக்கைக்கு நீங்க போவீங்களாக இருந்தால், இதை பெரும்பான்மை மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளையும் வேலை பார்க்கிற இஸ்லாமிய சகோதரிகளுக்கு எதிராக ஒரு இனவாதமாக பலரும் கையில் எடுப்பதற்கான வாய்ப்பை அன்றைய ஊடக மாநாட்டிலே அமைச்சர் சொன்ன பதில்கள் குறித்து நிற்கிறது. இப்படியான ஒரு பதிலை நாங்கள் ஒருபோதுமே எதிர்பார்க்கல. ஏன்னா சேக்குலர் இருந்தாலும் அது ஜஸ்ட் ஒரு சேக்குலர். அரசியல் யாப்பு என்ன சொல்கிறது, அரச சாசனம் எங்களுக்கு என்ன தந்திருக்கிறது என்பதை தான் பார்க்கணும். இந்த நிலையில இந்த சம்பவங்கள் எல்லாம் நடைபெற்று வரும்போது இன்றைய நாள் பாராளுமன்றத்தில் 2 முக்கியமான உரைகள் பார்ப்பதற்கு கிடைத்தது. ஒருபுறம்
அந்த உரைகள் இரண்டையுமே கேட்டு நான் ஆச்சரியப்பட்டேன். ஒன்று பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் அவங்க பேசினது, மற்றது பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவங்க பேசினது. இந்த ரெண்டு பேருடைய பேச்சுக்களும் ஒன்றுக்கு ஒன்று நேரடி முரண்பாடான பேச்சுக்கள். ஆனால் இருவருமே தமிழ் சமூகத்தினுடைய தொப்புள் கொடி உறவுகளுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள். அதிலே சாணக்கியன் ராசமாணிக்கம் அவங்க மட்டக்களப்பு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துறவங்க, அதே போன்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவங்க யாழ்ப்பாண எலக்ட்ரேட்டுக்கு வரக்கூடியவங்க. இந்த ரெண்டு பேருமே பாராளுமன்றத்தில் பேசிய பேச்சுக்களை கேட்கும் போது உண்மையில் நான் ஆச்சரியப்பட்ட இடம் எதுன்னு கேட்டா, இது சாணக்கியன் அவங்க தான் பேசுறாங்களா என்று ஆச்சரியப்பட்டோம். ஏன்னா ஜனாசா எரிப்பு நடக்கிற போது இந்த சமூகத்தினுடைய உரிமைகளுக்காக அவ்வளவு குரல் கொடுத்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அது மட்டுமல்லாம எங்களுடைய சமூகத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை அன்றைக்கு ஜனாசா எரிப்புக்கு ஆதரவளிக்கக்கூடிய 20வது அரசியல் சீர்திருத்தத்திற்கு கைதூக்கிய காட்சிகள் அத்தனையுமே நாங்கள் கண்ணால பார்த்திருக்கிறோம். ஜனாசாக்கள் பச்சையாக எரிக்கப்படுகிற போது அன்றைக்கு இந்த எம்பிக்கள் இந்த காரியத்தை செய்தார்கள். அப்படியெல்லாம் முஸ்லீம் எம்பிக்களை அன்றைக்கு நடந்த நேரத்தில் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி பல கட்டங்களில் எங்களோடு தோளுக்கு தோளாக நின்றவர் சகோதரர் சாணக்கியன் அவர்கள். அவங்க இன்னைக்கு வந்து பாராளுமன்றத்தில் பேசின பேச்சுக்கள் அப்படியே யார் இது உண்மையிலே சாணக்கியன் அவங்க தான் பேசுறாங்களா என்று யோசிக்கிற அளவுக்கு முற்றுமுழுதாக அப்படியே மாற்றி பேசிய காட்சியை பார்த்தோம். அதே நேரத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவங்க பேசுகிற போது இது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தானா பேசுறாரு, இப்படி திங்க் பண்ணி இருக்கிறாரு, இவ்வளவு அழகாக இந்த செய்தியை ஒப்படைச்சிட்டாரே, மக்கள் இரு சமூகங்களுக்கு மத்தியில இணக்கத்தை உண்டாக்குற விதமாக இப்படி அன்பாக அழகாக அரவணைப்பாக பேசிட்டாரே என்று யோசிக்கிற அளவுக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய பேச்சும் மறுபுற ஆச்சரியத்தை உண்டாக்கியது. ரெண்டு பேருமே பாராளுமன்றத்தில் பேசினதை நீங்க பார்க்க முடியும். அதுல சாணக்கியன் ராசமாணிக்கம் அவங்க பேசுகிற நேரத்தில் முழுவதுமாக இதுக்கு அரசாங்கம் தான் பொறுப்பு, அரசாங்கம் தான் சேக்குலரை போட்டிருக்கு, அரசாங்கம் தான் நடவடிக்கை எடுக்கணும் என்கிற ரீதியில் அவருடைய பேச்சு அமைந்திருந்தது. அதை நாங்கள் மறுக்கவே இல்லை. அரசாங்கம் இந்த சேக்குலரை மாற்றணும், அதுக்கு எதிராக தீர்மானங்களை கொண்டு வரணும், அரசாங்கம் இதற்கு பொறுப்பு, அதை நாங்கள் மறுக்கவே இல்லை. ஆனால் இந்த பிரச்சனையை உண்டாக்கியது யார்? உண்டாக்கியவர்களை அவங்க பிரச்சனையே உண்டாக்கல, அவங்க எந்த தப்புமே பண்ணல, அவங்களோட பக்கம் பிழையே இல்லை என்று சொல்லி சாணக்கியன் அவங்க பேசினதைத்தான் இது உண்மையிலே சாணக்கியன் தானா பேசுகிறார் என்று யோசிக்கிற அளவுக்கு இருந்தது. ஏன் அந்த நேரத்தில் இந்த விடயத்தை பார்க்கவில்லை? வைத்தியர் சூரன் அவர்கள் ஒரு ஆக்சிடென்ட் ஒன்றில் அடிபட்டு 4 நாள் அன்கான்சியஸாக ஹாஸ்பிட்டல் இருந்தவர். அவர் ஹாஸ்பிட்டல் இருந்த பொழுது வைத்தியசாலைக்கு வந்த அந்த உத்தியோகத்தர்களை பற்றி இந்த நடந்த சம்பவத்தை பற்றி வந்த அந்த உத்தியோகத்தர்களை பற்றி இந்த நடந்த சம்பவத்தை பற்றி அவரை குறிப்பிட்டு இன்று காலையிலேயும் ஒரு அரசியல் தலைவர் என்னிடம் சொன்னார், ஒரு கட்சியினுடைய ஒரு அரசியல் தலைவர் என்னிடம் சொன்னார், சுகுணன் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். அப்போ அவர்கிட்ட கேட்டான், சுகுணன் வைத்தியசார் இருந்தவங்களுக்கு தெரியுமா? அப்படியா, எனக்கு தெரியாம போச்சு என்று சொல்றேன். அப்ப ஏன்னா டாக்டர் சுகுணன் என்கிறவர் தான் இந்த சேக்குலரை காரணம் காட்டி நீங்க தலையை மட்டும் மறைக்கிற இந்த ஹிஜாபை அணிஞ்சுக்கிட்டு வரக்கூடாது அப்படின்ற சட்டத்தை கொண்டு வர்றாரு. முதல்ல கோடீஸ்வரன் எம்பி பார்லிமெண்ட்ல பேசும்போதும் 2 நாளைக்கு முன்னாடி ஹிஜாபுக்கு பதிலாக அபாயா உடுத்துக்கிட்டு வர கேட்கறாங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாரு. இந்த மாதிரிலாம் பேசி மக்களை குழப்பி இன்னும் இரு சமூகங்களுக்கு மத்தியில் பிரச்சனையை உண்டாக்காதீங்க. அவங்க ஹபாயா உடுத்துட்டு வர கேட்கவே இல்லை, அவங்க கேட்டது ஹிஜாப், தலையை மறைக்கிற ஆடை. அதை தாண்டி சில கட்டங்களில் சில பேர் முகத்தை மறைக்க கேட்டாங்க என்றெல்லாம் சொல்றாங்க. அப்படி ஒரு கொஸ்டனே அங்க வரல. எல்லா இடத்துலையும் இஸ்லாமிய பெண்கள், இந்த சுகாதார பணியாளர்கள் எப்படி முஸ்லிம் பிள்ளைகளாக இருந்தா அந்த சீருடை அதற்கு மேலதிகமாக இந்த ஹஜாபை அணிஞ்சுக்கிட்டு போவாங்களா, அப்படி அணிஞ்சுக்கிட்டு போறதுக்கு தானே கேட்டாங்க. அதை அனுமதிக்கிறதுல என்ன பிரச்சனை என்பதுதான் இங்கு எழுந்த மிகப்பெரிய கோரிக்கை. இதை செய்தவர்கள் மீது பழி சுமத்தாதீர்கள், அவங்க அப்படி பண்ணல, அவங்க எந்த குற்றமும் இல்லை, முழு குற்றமும் கவர்மெண்டோட தான் அப்படின்னு சொல்லி சாணக்கியன் அவங்க பேசுறாங்க. கவர்மெண்ட் தற்போது நடைபெறுகிற முறைகளில் முழுவதுமாக பிழை செய்கிறது, அதை நாங்களே திரும்ப சொல்றோம். ஆனா இந்த பிழையை செய்வதற்கு தூபமிட்டது யார்? இந்த பிரச்சனையை முதல்ல கிளப்பினது யாரு, ஆரம்பிச்சது யாருன்னு பார்த்தா அந்த கல்முனை ஆதார வைத்தியசாலையினுடைய டைரக்டர், அவரோடு ஒட்டி இருந்தவர்கள். அதிலும் குறிப்பாக இன்றைக்கு காலையில ஒரு புகைப்படம் பார்க்க கிடைத்தது. அந்த புகைப்படத்தில் சகோதரர் சாணக்கியன் ராசமாணிக்கம் உள்ளிட்ட கோடீஸ்வரன் எம்பியும் இருக்கிறாரு. இது மாதிரி தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களோடு சேர்த்து கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையினுடைய அபிவிருத்தி குழுவினுடைய தலைவர் ராஜன் நினைக்கிறேன் அவர் இருக்கிறாரு. இன்னும் சில சகோதரர்களும் இருக்கிறாங்க. இவங்க
இவங்க எல்லோருமே போய் ஹெல்த் மினிஸ்டரை சந்திச்சு பேசினதாக அந்த புகைப்படத்தை ஒட்டி செய்திகள் வெளிவருவதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த இடத்துல எழக்கூடிய கேள்வி என்னன்னு கேட்டா, பாராளுமன்றத்தில் பேசுகிற சகோதரர் சாணக்கியன் ராசமாணிக்கம் அவங்க அரசாங்கம் தான் இதுக்கு பொறுப்பு, அரசாங்கம் தான் எல்லாம் செய்யணும், அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களோ அபிவிருத்தி குழுவோ அதோட சார்ந்தவர்களோ எந்த பிழையும் செய்யல என்று சொல்லுகிறவர் ஒரு இடத்துல கூட இதை நாங்கள் அமைச்சரிடத்திலே சொல்லிட்டோம், நீங்க சேக்குலரை மாத்துங்கன்னு சொல்லிட்டோம், மாத்தி முஸ்லிம் பிள்ளைகளை கொண்டாந்து விடுங்க, அதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டோம் என்கிற வார்த்தையை நீங்க சொல்லல. அப்படி சொல்லி இருந்தால் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருக்கும். ஏன்னா ஓகே சேக்குலர் தானே பிரச்சனை, அந்த தரப்பே போய் அமைச்சரை சந்திச்சு சேக்குலரை மாத்துங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க, மாத்தி முஸ்லிம் பிள்ளைகள் ஹிஜாபை உடுத்துக்கிட்டு சேக்குலர் படி வந்தா பிரச்சனை இல்லைன்னு சொல்லி இருக்கிறாங்கன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அப்படி எந்த பேச்சையுமே நீங்க பேசல. காலையில மினிஸ்டரை சந்திக்கிறீங்க, யாரோட போய் சந்திக்கிறீங்கன்னா யாரு இந்த ஹிஜாபு பிரச்சனையை உண்டாக்கினார்களோ, யாரு இதற்கு தூபமிட்டார்களோ, யார் இதற்கு பின்னணியாக இருந்தார்களோ அதே ஆட்களோடு போய் சந்திக்கிறீர்கள். எனக்கு இன்னைக்கு தான் உண்மையிலே தெரியும், அந்த ராஜனுங்கிறவரும் தமிழரசு கட்சியினுடைய முன்னாள் மாநகர சபை உறுப்பினராக செயல்பட்டவர். எது எப்படி போனாலும் அவங்க உங்க கட்சியை சேர்ந்தவங்க, அது எனக்கு பிரச்சனை இல்லை, யாரும் கட்சியில் இருக்கலாம், அது நம்ம எப்படி குறை சொல்ல முடியும். ஆனால் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் தான் இந்த பிரச்சனையை உண்டாக்கி இருக்கிறார்கள். கோடீஸ்வரனும் அதே கட்சியை சேர்ந்தவர். நாளைக்கு 9 பெண் பிள்ளைகளுக்கும் அந்த அஷ்ரப் மருத்துவமனைக்கு இடமாற்றம் கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி மினிஸ்டர் அடுத்த நாள் சொல்ல முன்னாடி முதல் நாளே கோடீஸ்வரன் எம்பி சொல்றாருன்னா இது எல்லா பேச்சுவார்த்தையும் ஆல்ரெடி முடிச்சிட்டீங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த விவகாரம். அப்படி இருக்கும்போது பாராளுமன்றத்தில் வந்து சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்கள் இதற்கும் அந்த டாக்டருக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை, தமிழ் மக்கள் யாருமே இங்க தமிழ் மக்களை குறை சொல்லவே இல்லை, தமிழ் அன்பு சகோதரர்கள் அன்பு உறவுகள் இதற்கு சம்பந்தப்படவில்லை. எல்லா இடத்திலையுமே அது எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் சரி ஒரு சிலருடைய தேவைக்காகத்தான் இனவாதம் பற்ற வைக்கப்படுகிறது. அந்த பற்ற வைக்கக்கூடிய நபர்கள் செய்கிற காரியத்துக்காக எப்படி முழு தமிழ் சமூகத்தையுமே நம்ம வந்து பிழை சொல்ல முடியும், குறை சொல்ல முடியும்? நாங்க அப்படி சொல்லவே இல்லையே. ஆனா தமிழ் சமூகத்தை குறை சொல்லாதீங்க, தமிழர்களை பழி போடாதீங்கிற விதமாக அவர் பேசிட்டு, ஆனா ஒரு முஸ்லீம் பிள்ளை ஹிஜாப் அணிஞ்சு போறதுக்கு உரிமை இருக்குது, அதே மாதிரி ஒரு பௌத்தராக இருந்தால் அவர் பிரித் நூல் கட்டிக்கிட்டு போகலாம், சைவ சமயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் அவர்கள் பொட்டு வைத்துக் கொண்டோ அந்த மாதிரி காரியங்களோடு போகலாம், இதுக்கெல்லாம் சேக்குலரை திருத்தி நீங்க வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அரசு மேல பழி போடுறதுக்கு நீங்க முனைறீங்க. அரசு மேல நீங்க பழி போட தேவையில்லை. இரண்டாம் கட்டமாக தற்போது அரசு தான் இந்த பிழையை செய்கிறது, அதை நாங்களும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அரசு பிழை செய்வதற்கு இந்த இனவாதத்தை தூவியது யார்? இந்த பிரச்சனையை ஆரம்பித்தது யார்? அந்த மருத்துவமனையை சேர்ந்த ஏற்கனவே நான் சொன்னவங்களா இல்லையா? அவங்களோட நீங்க போய் இன்னைக்கு மீட்டிங் நடத்திருக்கிறீங்களா இல்லையா? மினிஸ்டரை சந்திச்சிருக்கிறீங்களா இல்லையா? அதுக்கு பிறகு வந்து இதை மாத்துங்க 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 அரசாங்கத்துக்கு ரிப்பீட் அடிக்கிறீங்க. அந்த இடத்துல அமைச்சர் நீங்க சொல்லிருக்கலாமே, இதை சேக்குலரை மாத்திருங்க, சேக்குலருக்குள்ள ஹிஜாப்ங்கிற வார்த்தையை கொண்டு வாங்க, கொண்டு வந்துட்டு அந்த பிள்ளைகளை அனுப்புங்கன்னா பிரச்சனை இல்லை. இங்க சேக்குலர் பிரச்சனை இல்லை பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, ஒரு சில தனி நபர்களுடைய இந்த இடத்துல பிரச்சனை, அவங்களுடைய உள்ளத்துல சிக்கல், அவங்களுக்கு இதை மூளையால ஏத்துக்கிற முடியல, அது எப்படி ஹிஜாபோட இவங்க வரலாம் என்கிற அந்த இனவாத சிந்தனை ஒரு சிலருக்கு இருக்கிறது. அவர்கள் தான் இவ்வளவையும் கட்டமைக்கிறார்கள். இது பாராளுமன்ற உறுப்பினருக்கும் தெரியும், ஏன்னா அவரை எங்களுக்கு நல்லா தெரியும், அவர் எப்படிப்பட்டவருங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்க அரசியல் ரீதியாக அது ஓட் பேங்க் இருக்குது, அந்த இடத்துல மக்களுடைய நம்மளோட வாக்கு வங்கி இருக்குதுங்கிறதுக்காகத்தான் இப்படி செய்கிறீர்கள் என்பது வெளிப்படையான விவகாரம். நாங்க இதை உங்கள்கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு பிறகு அப்படியே பேசிக்கிட்டு வரலாம், டாக்டர் சுகுணனை இந்த மொசாதுடைய ஏஜென்ட்ங்கிறாங்க, அப்ப நைட்டிங்கேலையும் மொசாதுடைய ஏஜென்ட்னு சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்தில் பேசுறாரு. அதை விட்டு வைத்தியர் சுகுணன் மொசாடோட சம்பந்தப்பட்டவர், விட்டால் ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் அவரோட பேர், அந்த நர்சிங்க்கு தலைமை தாங்கினார், விட்டால் ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் மொசாட் ஏஜென்ட் என்று சொல்ற அளவுக்கு இவர்களுடைய செயல்பாடு இருக்கலாம். டாக்டர் சுகுணனை இங்க யார் மொசாதுடைய ஏஜென்ட்ன்றது அது ஹரிஸ் எம்பி முன்னாள் எம்பி பேசக்கல சொன்னது, அவரை தவிர வேறு யாராவது சொல்லி பார்த்தீங்களா? அப்ப அவர் சொன்னது ஒரு சமூகம் சொன்ன மாதிரி எப்படி காட்டுவீங்க? நைட்டிங்கேலையும் சொல்லுவீர்களா அப்படின்னு கேட்கலாமா? முதல்ல அந்த வாதமே பிழை எம்பி, அப்படி நீங்க பேசவே முடியாது. ஒருவரை பற்றி ஒரு பிழை சொன்னால் அவரை முன்னுக்குள்ளவரை சேர்த்து நீங்க கேட்கவே கூடாது. அவங்க இப்ப அப்படி நைட்டிங்கேல் இப்ப உயிரோடு இருக்கிறாங்களா? அப்ப அது பிழை, அந்த வாதமே பிழை. ரெண்டாவது, ஏற்கனவே ஹிஜாப்ல ஒரு பிரச்சனை உண்டாகி இருக்குது, அதை தீர்த்து வைங்கிற பேச்சுக்கள் போகும்போது இதை தீர்க்கிறத பற்றிய முடிவுகளை எடுக்காமல் நடந்து கொண்ட விதம் சரி என்பது விதமாக பேசிவிட்டு 3 உதாரணங்களை எதுக்கு சொல்றீங்கன்னு கேட்டா, அப்ப எங்களுக்கும் பிரச்சனை இருக்குதா இல்லையா, தமிழ் மக்களுக்கு அநியாயம் நடக்குதா இல்லையா என்கிற விதமாக வீரமுனையில ஆட்சி ஒன்று கட்ட விட மாட்டேங்கிறாங்க, இந்த ஜோனல் ஆபீஸ்ல சம்மாந்தூர்ல ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்புல்லா காளி கோவிலை உடைச்சாரு அப்படிங்கிற
ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்கு எதிராக ஏன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டீங்கன்னு தமிழ் மக்கள் கேட்கறாங்க என்று 3 பிரச்சனையை முன்வைக்கிறாரு. பிரச்சனைக்கு தீர்வு கேட்டால் இன்னும் 3 பிரச்சனையை சொல்லி காட்டுவது பிரச்சனைக்கு தீர்வு அல்ல. அப்படி பிரச்சனை இருந்தால் நீங்க தான் இப்ப சேர்ந்து இருக்கும்போது அந்த கட்சிகளோட பேசிதான் மலமலன்னு முடியுங்க. இன்னைக்கு பாராளுமன்றத்தில் ஏன் பேசணும்? இது ரவுஃப் ஹக்கீமோட பேசியிருக்கணும், இதை ரிஷாட் பதியுதீனோட பேசியிருக்கணும், இது அந்த ஏரியா மக்களோட பேசியிருக்கணும், பேசி இதை முடிச்சிருக்கணும். பிரச்சனை வரும்போது அதை தாண்டி செல்வதற்காக 3 பிரச்சனையை சொல்லி காட்டி, ஹிஜாபு பிரச்சனை மட்டுமில்ல, மேலதிகமாக வீரமுனை பிரச்சனை இருக்கு தெரியுமா, சம்மாந்திர பிரச்சனை இருக்கு தெரியுமா, இந்த காளி கோவில் பிரச்சனை இருக்கு தெரியுமா என்று 3 பிரச்சனையை இழுத்து விட்டு போவது என்ன விதமான சமூக நல்லிணக்கம் என்பது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஹிஸ்புல்லா காளி கோவிலை உடைச்சாருன்னா கன்ஃபார்மா போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுங்க. வேணாம்னு இந்த சமூகத்தில் ஒருத்தன் கூட சொல்ல மாட்டோம். வீரமுனையில அநியாயம் இழைக்கப்படுகிறது என்று நினைக்கிறீர்களா, சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுங்கள். யாரும் இங்க வேணாம்னு சொல்ல மாட்டோம். அநியாயம் இழைத்திருந்தால் சட்டம் தன் கடமையை செய்யட்டும், அதை யாரும் தடுக்கலையே. அதே மாதிரி சம்மாந்துறையில் ஜோனல் ஆபீஸ்ல நீங்க சொன்ன மாதிரி அப்படி ஒரு பிரச்சனை இருக்குதா, இப்ப ஹிஜாபுக்கு பிரச்சனை வந்த மாதிரி அந்த உரிமையை கேட்டு எங்க பிள்ளைகள் நிக்கிற மாதிரி அந்த ஜோனல் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற அந்த சகோதரையும் அந்த உரிமைக்காக நிக்க சொல்லுங்க. எங்க தரப்புலையும் இருந்து நாங்கள் அதுக்காக பேசுவோம். தமிழ் சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள் எங்களுக்காக நியாயத்திற்காக பேசுவதை போன்று நாங்களும் அந்த விவகாரங்களில் நியாயம் இருக்கும் பட்சத்தில் அதற்காக பேசுவோம். ஆனா ஒரு நெருப்பு பத்திக்கிட்டு இருக்கும் போது அதை அணைக்கிற விதமாக காட்சி அளித்துக் கொண்டு அதை மீண்டும் 3 பிரச்சனைகளை சொல்லி பத்த வைப்பது எப்படியான நியாயம் என்பதுதான் இந்த இடத்தில் எழக்கூடிய எனக்கு வருகிற மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு கேள்வியாகவும் இருக்கிறது. இந்த இடத்துல எனக்கு எழுகிற ஆச்சரியமான கேள்வியாகவும் இருக்கிறது. கோவிலை உடைச்சாரு என்கிற குற்றச்சாட்டை சொல்லுகிற அதே நேரத்தில் இன்னொரு பகுதி சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்களுக்கு தெரிந்தால் புரிந்து கொள்ள வேண்டும். இதே மாதிரி கல்முனையில கோவில் பிரச்சனை ஒன்று வந்தது, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. அந்த நேரத்தில் இரவோடு இரவாக ஒரு கோவில் கட்டப்படுகிறது, போலீஸுக்கு போறாங்க, வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது, நீதிமன்ற கேஸ் ஆகுது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வருகிற நேரத்தில் கடைசியில் அங்கிருந்த இஸ்லாமிய தலைவர்கள், அங்கிருந்த அரசியல் தலைவர்கள் எல்லோரும் பேசி கூடி தமிழ் தலைவர்களோடு பேசி ஓகே இட்ஸ் ஓகே, அது ஒரு கோவில், அதை நம்ம திருப்பி உடைக்க தேவையில்லை என்கிற நிலைப்பாட்டுக்கு வந்தார்கள். இப்படி ஒரு வரலாறும் இருக்கிறது. அங்க உடைக்க சொன்னதை பேசுகிற அதே நேரம் இங்கு உடைக்க வேண்டாம், நடந்தது நடந்துருச்சு என்று விட்டு கொடுத்திருந்தார்கள் என்பதையும் சொல்லியிருக்க வேண்டும். அவ ஹிஸ்புல்லா காளி கோவிலை உடைக்க சொன்னாரா இல்லையாங்கிறது விவரம் எனக்கு முழுமையாக தெரியல. செய்திருந்தால் பிழை, அதற்கு எதிராக நீங்கள் கோர்ட்ஸுக்கு போயிருக்கணும், நீங்க சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஆனா மக்கள் சொல்கிறார்கள் என்று தழுவல் நழுவலாக ஒரு பிரச்சனை நடக்கும் போது அதை முன்வைக்க கூடாது. இது ஆச்சரியமாக இருந்தது. சகோதரர் சாணக்கியன் ராசமாணிக்கம் அவங்க இப்படி பேசுவாங்க, இந்த விதத்தில் இதை கையாளுவார் என்று சொல்லி கண்டிப்பாக நான் கனவுல கூட நினைக்கல என்பதையும் இந்த இடத்துல சொல்லிட்டு, அடுத்ததாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் பேசிய பேச்சு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சுன்னு சொன்னாங்களே, அந்த பேச்சை கேளுங்க, எல்லோருக்குமே ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா மிக வெளிப்படையாக ஒரு சமூகத்துக்கும் நபர்களுக்கும், அந்த சமூகத்தை சார்ந்த நபர்களுக்கும் ஒரு அநீதி நடைபெறுகின்ற பொழுது அந்த இடத்துல அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான கடப்பாடு தலையிடுவது. ஏதோ ஒரு சர்க்குலர் கடந்த காலங்களில் நிறைவேற்றினதை காட்டிக்கொண்டு அந்த அநீதியை தொடர விடுறதல்ல, உடனடியாக தலையிட்டு ஒன்றில் அந்த சர்க்குலரை இரவிரவாக மாற்றுறது. ஆக குறைஞ்சலும் அந்த குறிப்பிட்ட பிரச்சனை தொடர்பாக அந்த அமைச்சு, சுகாதார அமைச்சோ ஒரு குறிப்பிட்ட அமைச்சு அதை தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது. அது அவசரமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். எனக்கு இதுதான் விளங்க இல்லை. அந்த விதிமுறைகளை காட்டுறதாக இருந்தால் அந்த அஷ்ரஃப் வைத்தியசாலையில் கூட அவர்கள் வேலை செய்ய முடியாது. அந்த ஆடையை அணிந்த அந்த வைத்தியசாலையில் கூட வேலை செய்ய முடியாது. அந்த அளவு தூரத்துக்கு ஒரு முட்டாள்தனமான ஒரு இனவாத ஒரு அறிக்கையாத்தானே அது இருக்கு. தமிழ் மக்கள் குழம்பவில்லை. அவர்களை பொறுத்தவரையிலே அந்த பெண்கள் கல்முனை வடக்கு வைத்தியசாலையிலே வேலை புரிவது அவர்களுக்கு எந்த விதத்திலும் ஒரு பிரச்சனை கிடையாது. இவ்வளவு டீசென்ட்டாக ஒரு தமிழ் முஸ்லிம் பிரச்சனையாக இது மாறிவிடக் கூடாது என்பதிலும் கவனமாக இருக்கிறார். அதே நேரத்தில் நியாயம் ஏதோ அதையும் நீதியாக பேசுகிறார். ஒரு சமூகத்தினுடைய கூட்டு அடையாளத்தை மதிக்கணுங்கிறது உலக அறிந்த மரபு. ரொம்ப அழகாக ஒரு ஆசிரியராட்டம் பாடம் நடத்தினார் பாராளுமன்றத்துக்கே. என்னன்னா, இது இஸ்லாமிய மக்களுடைய கூட்டு அடையாளம், அந்த அடையாளத்தை முதல்ல நம்ம மதிச்சிருக்கணும், அதை மதிக்கல, அதை சுட்டி காட்டினார். அது மட்டும் இல்லாம அரசாங்கத்துக்கு என்ன சொன்னாருன்னு கேட்டா, இரவோடு இரவாக நீங்க 1 டேக்குள்ள இதுக்கு வேற சேக்குலர் கொண்டு வந்திருக்கணும். அப்படின்னா நீங்க சேக்குலர் கொண்டு வராம விட்டது அரசாங்கத்தின் பிழை. அரசாங்கத்தின் பிழையை சுட்டி காட்டிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த பிரச்சனையினுடைய மூலம் இருக்குதுல்ல, ஆரம்பிச்சவர் இருக்கார்ல,
அவர் எப்படி பிழை செய்தார் என்பதையும் அழகாக சுட்டிக்காட்டினார். ஆனால் அரசாங்கத்தின் பிழையை சுட்டிக்காட்டிய சகோதரர் சாணக்கியன் ராசமாணிக்கம் எந்த இடத்திலும் இந்த பிரச்சனையை உண்டாக்கியவரை பிழை சொல்லல. அவர் நல்லவர், அவர் பிழை செய்யல, அவரை நீங்க குற்றம் சொல்றது பிழை என்கிற விதமாக பேசினதுதான் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. மேலதிகமாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவங்க அழகாக இந்த செய்தியை கையாண்டார். எப்படி எல்லாம் கையாள்றாரு? இரவோடு இரவாக அரசாங்கம் இந்த சேக்யூலரை, இந்த சுற்றுலா ரூபத்தை மாற்றி இருக்கணும், மாற்றல. சரி, ஒரு வாதத்துக்கு நீங்க அஷ்ரஃப் மெமோரியல் ஹாஸ்பிட்டலுக்கு தான் பேஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு போன 9 பிள்ளையும் ஹிஜாப் அணிஞ்சுக்கிட்டு வரக்கூடாதுன்னு மாத்திரீங்களா இருந்தா அது எப்படி மாற்ற முடியும்? சேக்குலர் படி தான் செயல்படுறீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றக்கூடாது இல்ல? அதை அழகாக அவர் கேட்டார். நான் ஏற்கனவே அமைச்சரை பத்தி பேசின வீடியோவிலையும் இதை நான் சொல்லி காட்டியிருந்தேன். நீங்க சேக்குலர் படி தான் செய்யறதா இருந்தா அப்ப இந்த ஹாஸ்பிட்டலுக்கு சேக்குலர் படி அனுப்ப முடியுமா? அப்ப அஷ்ரஃப் மெமோரியல் ஹாஸ்பிட்டல்னா முஸ்லீம்களுக்கு, பேஸ் ஹாஸ்பிட்டல்னா தமிழர்களுக்கு அர்த்தமா என்று கேட்டிருந்தோம். அதே அவர் அழகாக சொல்லி காட்டாரு. சேக்குலர் படி தான் வேலை செய்றீங்கன்னா அஷ்ரஃப் மெமோரியல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி இருக்க கூடாது. எனவே நீங்க சேக்குலர் படி வேலை செய்யறது காரணம் சொல்ல வேணாம், சேக்குலரை மாத்தி இருக்கணும் என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவங்க சொல்றதோட சேர்த்து மேலதிகமாக சொல்றாரு. இந்த பிரச்சனைக்கு தீனி போடுறதை நிறுத்துங்க. இங்க தமிழ் மக்களுக்கு இஸ்லாமிய சகோதரிகள் ஹிஜாப் அணிந்து வருவதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இது தமிழ் மக்களுடைய பிரச்சனை அல்ல, தமிழ் சகோதரர்களை யாரும் குறை சொல்லுகிற பிரச்சனை அல்ல என்கிறத மீண்டும் 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 அழகா தெளிவுபடுத்துறாரு. தெளிவுபடுத்தி என்ன சொல்றாருன்னா, இந்த 9 சகோதரிகளையும் அதே கல்முனை ஆதார வைத்தியசாலை அதற்கே மீண்டும் பணிக்கு அமர்த்தணும் நீங்க. அதுதான் அவர்களுக்கு கொடுக்கிற நியாயம். ஹிஜாபோடு வேலைக்கு வருவதால் தமிழ் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எனவே அவங்கள தமிழ் மக்கள் இருக்கக்கூடிய அதே ஹாஸ்பிட்டலுக்கு ஹிஜாப் அணிஞ்சுக்கிட்டு வேலைக்கு போறது பிழை இல்லைன்னு இன்னைக்காவது அரசாங்கம் ஒரு டிசிஷனுக்கு வாங்க என்று சொல்லி அழகாக தமிழ் சகோதரர்களுடைய நியாயத்தை பாராளுமன்றத்தில் எடுத்து வைத்தார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். ஏன்னா அதுதான் நியாயம். ஒரு சமூகத்தினுடைய கூட்டு மனசாட்சி, ஒரு சமூகத்தினுடைய கூட்டு உரிமை, அது மத உரிமை. அது அந்த மத உரிமையை சேக்குலரை காரணம் காட்டி ஒருத்தர் இனவாதத்தை கிளப்பி தடுக்கிறாருன்னா தடுத்தவர் எந்த பிழையும் செய்யல, சேக்குலர் தான் பிழை செய்யுது என்று சகோதரர் சாணக்கியன் ராசமாணிக்கம் பாராளுமன்றத்தில் சொல்றாரு. அப்படின்னா மேலதிகமாக இன்னொரு கேள்வி என்ன வருது? அதே மாதிரி சேக்குலர் படி பணியில இருக்கக்கூடியவங்க பணி நேரத்தில் அதே ஆடையோட மீடியாவுக்கு பேசக்கூடாது, ஆர்ப்பாட்டங்களில் பங்கெடுக்க கூடாது, இந்த மாதிரி சட்டங்கள் எல்லாம் இருக்குதா இல்லையா? அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? பாராளுமன்றத்தில் சேக்குலர் படிதான் அந்த மருத்துவர் நடந்திருக்கிறார், எனவே அரசாங்கம் சேக்குலரை மாற்ற வேண்டும் என்று சொன்ன மாதிரியே பணி நேரத்தில் ஆர்ப்பாட்டம் செய்தது பிழை, பணி நேரத்தில் இப்படி மீடியாக்கு கருத்துக்களை சொன்னது பிழை, சேக்குலர் அதுக்கும் மாத்துங்க என்றாவது சொல்லியிருக்கணும். ஏன்னா பிழை செஞ்சிட்டாங்க, அதை காப்பாற்றணும்னா நீங்க அதை பத்தி எதுவுமே பேசலையே. இந்த ஆர்ப்பாட்டத்தை தூண்டியவரை ஏன் கண்டிக்கவில்லை? இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியது எந்த சேக்குலர் அடிப்பதில் அவங்க செஞ்சாங்க? இந்த கேள்வி எல்லாம் எழுகுதா இல்லையா? எனவே ஒரே ஒரு ஆள், அவரோட சுத்தி ஒரு 4-5 பேர் 2 சமூகங்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்குறதுக்கு இனவாதத்தை தூபம் பண்றாங்க. அதை காப்பாற்றுவதற்கு எப்படி நாம் அத்தனை பேரும் துணை போக முடியும்? கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் மிக அருமையாக அழகாக இந்த செய்தியை பாராளுமன்றத்திலே தெளிவுபடுத்தி இருக்கிறாரா இல்லையா? அவருடைய முதிர்ச்சியில் நின்று, அவருடைய இடத்தில் நின்று இரு சமூகங்களையும் ஒருங்கிணைக்கும் விதமாக பேச வேண்டியவர்கள் மீண்டும் மீண்டும் பிளவுகளை உண்டாக்கும் விதமாக அங்கங்கு இருக்கக்கூடிய செய்திகளையும் சேர்த்து கோர்த்து கொண்டு வந்து சொல்லி பிரச்சனையை உண்டாக்குவது, இருக்கிற பிரச்சனையை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துவது என்ன வகையான சமூக நல்லிணக்கம் என்பதுதான் மிகப்பெரிய மனக்கவலையாக எங்களுக்கு உருவாகி இருக்கக்கூடியதை நாங்க இந்த இடத்துல சொல்ல நினைக்கிறோம். எனவே 2 பேருடைய பேச்சும் எனக்கு ஆச்சரியமாக இருந்ததற்கான காரணம், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இப்படி பேசுகிறாரே என்கிற ஆச்சரியம். ஏன்னா அவ்வளவு அருமையா அவர் பேசிட்டாரு. சாணக்கியன் ராசமாணிக்கம் இப்படி போய் பேசிட்டாரே, அது அடுத்த ஆச்சரியம். சட்டம் என்றால் சட்டத்தை பேசியிருக்க வேண்டும், யதார்த்தமும் நியாயமும் நீதியும் என்றால் அதை பேசியிருக்க வேண்டும். இந்த இரண்டையும் கலந்து பேசி ஏதோ ஒன்றை சொல்ல வந்து ஏதோ ஒன்றை சொல்லி முடித்தது என்பது சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்களிடத்தில் நாங்க எதிர்பார்த்த ஒன்று அல்ல. எனவே இதுக்கு நியாயமாக தீர்வு கிடைக்க வேண்டும் என்றால் எங்களுடைய உரிமையை புரிந்து கொள்ளுங்கள். எங்கள் சகோதரிகள் அணிவது ஜஸ்ட் ஒபே பண்ணுகிற ஒரு விஷயம் அல்ல, அது கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு கடமை. அதை செய்யாம நீங்க தடுத்துட்டீங்கன்னா எங்க பிள்ளைகள் இந்த மாதிரி வேலைகளுக்கு ஆல்ரெடி வர்றது கிடையாது. அதை தாண்டி போலீஸ்ல பெண்கள் பிரிவு இருக்கு, அதுக்கு எங்க பிள்ளைகள் இந்த ஆடை பிரச்சனையால தான் எங்க பிள்ளைகள்
பங்கெடுக்காம இருக்காங்க. இது எங்களுடைய மத உரிமையையும் எங்களுடைய யதார்த்தமான பல உரிமைகளையும் தடுக்கிறது, நிறுத்துகிறது. எனவே தான் இதற்காக நாங்கள் போராடுறோம். எங்க யதார்த்தத்தை புரிஞ்சு கொண்டு இந்த மாதிரியான செய்திகளை பகிர வேண்டும் என்று சகோதரர் சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்களுக்கு இந்த இடத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த வீடியோக்களை பார்த்ததோடு இதை சொல்லணும் என்று தோன்றியது. எனவே இந்த மாதிரி ஒரு பிழையான முன்னுதாரணத்தை யாரும் காட்டக்கூடாது என்பதை நாம் அத்தனை பேரும் புரிந்து கொள்ள வேண்டும். பிட்டும் தேங்காய் பூவையும் போல இணைந்திருக்கிற தமிழ் சமூகத்தை பிரிப்பதற்கு யார் வந்தாலும் அதற்கு நாம் யாருமே துணை போகக்கூடாது. அவரவர் உரிமையை பேணி அவரவருடைய மதங்களை பேணி வாழுகிற இந்த கலாச்சாரத்தை தான் நாம் முன்னெடுக்க வேண்டுமே தவிர ஒரு சிலருடைய இனவாத பசிக்காக இரு சமூகங்கள் பலியாகிவிடக் கூடாது என்பதையும் நாம் அத்தனை பேரும் ஆழமாக மனதிலே புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே.